என்டிஏல் சேர்வது அப்படின்ற முடிவை எடுத்ததற்கான காரணம் ஏன் உங்க கன்சிடரேஷன்ல தாவேக்காவே இல்லை? அது எனக்கு என்ன நான் தான் சொல்றேன். நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த பணநாயகம் ஜனநாயகத்தில் முக்கியமான இடம் இருக்கிறதுனால சில பேர் ப்ளே பண்ணுறாங்க. அம்மாவுடைய ஆட்சியை கட்சியை மீட்டெடுக்கணுங்கிறது எங்களுடைய இலக்காக இருந்தது உண்மைதான். இப்போ இருக்கா? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அதுதான் சொல்ல வர்றேன். நாங்கள் சண்டை போடுவோங்க, எங்களுக்குள்ளார சண்டை போடுவோம். பங்காளி சண்டை தானே இது. நீங்களே அதிமுக ஊழல் கட்சி கேளுங்க. அதிமுக ஊழல் ஓபிஎஸ் உடைய செயல்பாடு வந்து ஆக்ஷனா ரியாக்ஷன்? ஆக்ஷன் கிடையாது, ரியாக்ஷன் கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. யாரு? திரு ஓபிஎஸ். என்னை விட நீங்கள் ஒன்றும் பாதிக்கப்பட்டவர்களா? சார் நம்ம கட்சியில் எல்லாம் திமுகவோட தான் விரும்புகிறாங்க. நான் விரும்புகிறேன் ராஜா. இருகுரு அரசியலுக்குள்ள மீண்டும் திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற அந்த களம் தான் இந்த தேர்தலில். தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நீங்கள் எடுத்த இரண்டு முடிவுகள் கொஞ்சம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஒன்று, என்டிஏ கூட்டணியில் மீண்டும் தங்களை இணைத்து கொண்டது. இரண்டாவது, தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவிலிருந்து பின்வாங்கியது. என்டிஏல் சேர்வது அப்படின்ற முடிவை எடுத்ததற்கான காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பே என்ன டெல்லியில் பிஜேபியில் உள்ள முக்கிய தலைவர்கள் என்னை அழைத்து என்னோட பேசினார்கள். நான் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்று. அப்பொழுது நான் சம்மதம் தெரிவித்திருந்தேன். அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸு, ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள். நாம் எல்லாம் ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணி நீங்களும் வரணும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க என்னிடம் பேசினாங்க. நானும் சரின்னு இருந்தேன். அப்போ அந்த கொரோனா காலகட்டத்தினால நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பொதுக்குழு எடுத்தப்பைய பொதுக்குழு நடந்தப்போ சொன்னேன், நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. அமமுகவை சேர்ந்தவர்கள் 40 பேர்கள் நல்ல தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அது முடியாமல் போகும்போது நாங்கள் மாண்புமிகு அமித்ஷா அவர்களே இங்கே வந்து சென்னையில் வந்து அதுக்காக முயற்சி செய்தார்கள். கோபதாபங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்பொழுதே நாங்கள் வருவதற்கு தயாராக தான் 21 சட்டமன்ற பொது தேர்தல் அப்போ. அதற்கப்புறம் 24 தேர்தல் அப்போ நான் என்டிஏ கூட்டணியில் அன்கண்டிஷனலாக எந்த ஒரு நிபந்தனைமற்ற ஆதரவை தெரிவித்தேன். நான் மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும், அதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது என்கிற அடிப்படையில் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருந்தோம். எங்கள் கட்சி நிர்வாகிகளும் பல பேர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அவ்வளவாக விருப்பம் தெரிவிக்கவில்லை. நான் சொன்னால் போட்டியிடுகிறேன் இருந்த பொழுது அப்புறம் அமைச்சர் கிஷன் ரெட்டி, நமது மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள், அப்பொழுது தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள், இவர்களிடம் நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என்று சொன்னோம். இருந்தாலும் அப்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் கேட்டுக்கொண்டதாகவும் கிஷன் ரெட்டி அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், இல்லை நீங்கள் போட்டிடணும். சரி, நான் வேணா போட்டிடுறேன் அப்படிங்கிற இருந்தப்போ, இல்லை 2 தொகுதிகளில் போட்டிடணும், குறைந்தபட்சம் 5% போட்டிட்டாலும் உங்களுக்கான அந்த சின்னம் உங்களுக்கு வேட்பாளர்களுக்கு கொடுப்பதற்கு தேர்தல் விதிமுறைப்படி அதான் சரியாக இருக்குனாங்க. அதான் நாங்கள் 2 தொகுதியில் போட்டிட்டோம். அதற்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கே வந்து எங்கள் கூட்டணிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 4 மாதங்கள் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை நான் அமைதியாக, ஆகஸ்ட் வரைக்குமே அமைதியாக தான் இருந்தேன். எங்கள் கட்சி தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் சில விஷயங்களில் அவங்களுக்கு வருத்தங்கள் இருந்தது. செப்டம்பர் 3 என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவந்து விட்டிருக்கலான்னு நீங்கள் கேட்டப்போ ஆமான்னு சொல்லி வந்தேன். அப்போ மதுரையில் நான் இருந்தப்போ கூட அந்த நேரத்தில் என்னிடம் பல கேள்விகள் வைத்தபோது கூட நான் சொன்னேன், என்னுடைய வெளியில் வந்துட்டேன், என்னுடைய முதல் சாய்ஸ் வந்து என்டிஏ தான் அப்பையும் நான் சொல்லியிருந்தேன். அதை சில ஊடகத்தில் உள்ளவங்க போன்ற நண்பர்கள் அதை பல முறை அதை திரும்ப சொல்லுவாங்க. செப்டம்பர் 8ஆம் தேதியே நான் டெல்லிக்கு வரணும், என்னிட்ட இது சம்மந்தமாக பேசணும், ஏன் அவர் வெளியேறினார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அப்போ பேசினார். 9ஆம் தேதி வந்து தலைவர்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன்.
அவர்களும் சரின்றார்கள். அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு, ஆனால் 9ஆம் தேதி அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இருந்ததுனால அந்த சந்திப்பு தள்ளி போனது. அதுக்கப்புறம் பல முறை அங்கே உள்ள முக்கியமான தலைவர்கள் ஆதங்கம் புரிகிறது, அதெல்லாம் எல்லாம் சரி செய்வோம், நீங்கள் வரணும், திமுக இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வரணும்னா நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொன்னப்ப நாங்கள் அழைக்கிறோம் என்றார்கள். நீங்கள் கூப்பிட்றப்ப நாங்கள் வரணும்னு சொல்லியிருந்தேன். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு என்னை அழைத்தார்கள். நாங்கள் உங்க கூட மீண்டும் இந்தியாவில் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் அதிமுக என்ன வேலையில் இருக்காங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பவும் என்ன மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களை வைத்து என்னிடம் பேசிய பொழுது அவர் இபிஎஸ் சம்மதத்தோடு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவர் நீங்கள் கூட்டணிக்கு வரணுங்கிறத அவர் முழுமனதாக விரும்புகிறாரு. அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், 21 நடந்த அந்த நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் சொல்லிட்டுருக்கார். நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு சொன்னேன், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. எங்கள் நிர்வாகிகள்கிட்டையும் கொஞ்சம் முக்கியமான நிர்வாகிகள் அவர்களிடெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிட்டு ஓகேன்னாங்க. மறுபடியும் நான் பார்த்துட்டு போய் அப்போயே நான் சரின்ட்டேன், இருந்தாலும் நிர்வாகிகளோட கலந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை அந்தந்த பகுதியில் வழிநடத்தி செல்கிற ஒரு 20-30 முக்கிய நிர்வாகிகளும் நான் சம்மந்தமாக எந்த ஒரு இதையும் பகிர்ந்து கொள்வது உண்டு. அவர்களும் அதை ரொம்ப ரகசியம் காப்பார்கள். நிறைய நிர்வாகிகள்கிட்ட பல மாவட்ட செயலாளர்கள் என்னோட தொடர்பில் இருப்பாங்க. அந்தந்த பகுதியில் கட்சியை அவர்கள் வழிநடத்துவார். அவர்கிட்ட கேட்டப்போ எல்லாருமே அதுக்கு சரின்னு சொன்னாங்க. அதை நான் மனசில் வச்சுருந்தேன். மறுபடியும் அவங்க அழைச்சப்ப போய் நான் அதுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் நடந்தது. இதில் நீங்கள் ஆச்சரியப்படலாம், ஆனால் எனக்கோ இல்லை நிறைய பேர் அது இப்போ சில நண்பர்கள் ஊடகத்தில் உள்ளவங்க கூட அவர் தனது முதல் சாய்ஸ் என்டிஏன்னு தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கூட இது பண்ணாங்க. இல்லை, என்டிஏக்கு மீண்டும் போவது குறித்து திரு மாணிக்க ராஜாட்ட பேசுனீங்க. அவர் இப்படி இப்போ சொல்கிறாருல, இந்த கூட்டணிக்கு 8 ஆண்டுகள் நம்ம எதிர்த்து போராடணும். என் நண்பர் தான், இருந்தாலும் 8 ஆண்டுகள் போராடிட்டு போராடினேன். அப்போ 4 மாதம் இருந்தப்பே அவர் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் எல்லாருக்கும் தெரியும், மாணிக்க ராஜா மாத்திரம் இல்லை, எல்லா ராஜாக்களுக்கும் தெரியும். ஏன்னா திரு மாணிக்க ராஜா உங்களுடைய தென்மண்டல தளபதி. அவருக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்னன்றதை ஒரு ஊடகவியலாளராக நான் பல ஆண்டுகளாக கவனிச்சுட்டு வரேன். இல்லை அதில் குறுக்க சொல்கிறேன். இப்போ செந்தமிழன் சென்னை மண்டலத்துக்கு அவர் தான் தளபதி, கரிகாலன் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர் தான் தளபதி. அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் எங்கள் சண்முகவேலன் முன்னாள் அமைச்சர் எங்களுக்கு தளபதி. அவங்களாம் வெளியேறினா ஒரு அதிர்ச்சி. இல்லை கேளுங்க, நீங்கள் ஒருத்தர் போன பெரிய விஷயமா பார்க்குறீங்களா? நான் இது எங்கள் கட்சியிலேருந்து முன்ன வெளியேறினார்கள். அண்ணன் பழனியப்பனோ, செந்தில் பாலாஜியோ, தங்கத்தமிழ்ச்செல்வனோ வெளியேறிய பொழுது நீங்கள் கொடுத்த பில்டப் தான். அங்கே எங்கள் கட்சி நல்லா தான் இருக்குது. தேர்தலில் நாங்கள் காஷ்மீர் ஓட்டுக்கு நாங்கள் அது செய்யாத காரணத்தினால தான் தோல்வி இருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, நாங்கள் அன்றைக்கு 2வது இடத்துல தான் வாங்கினோம், கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள். அதே மாதிரி அந்த மதுரை மண்டலத்துக்கு டேவிட் அண்ணாதுரை இருக்கார். அதுக்கு முன்னாடி இருந்த உசிலம்பட்டி மகேந்திரன், நாங்கள் அந்த என்டிஏ கூட வந்ததுக்கப்புறம் அவருக்கு அப்போ ஐயப்பன் அங்கே ஓபிஎஸ் கூட வந்ததுக்கப்புறம் ஐயப்பன் இருக்கிறாரு 26 தேர்தலப்போ அவருக்கு தானே சீட்டு வரும்னு சொல்லிட்டு அவர் ஏடிஎம்கே போனாங்க. அது மாதிரி சொந்த விருப்புகளுக்காக போயிருக்காங்களே தவிர கொள்கையெல்லாம் கிடையாது, கொள்கை காரணம்லாம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் இப்போ கடம்பூர் மாணிக்கராஜா என்ன செய்தாதான் 21 அவருடைய மாப்பிள்ளை பரமசிவ ஐயப்பன் இதே போல் தேர்தல் நேரத்தில் போய் எங்கள் அறிவாலயத்தில் இருந்து பிடிச்சிட்டு வந்தார். அவர் நான் உங்களுக்கு நாங்குநேரி வேட்பாளர். அதனால் இதை நான் ஒன்றும் நீங்கள் வேணால் அதை பெருசாக ஊதி பார்க்கலாம். இல்லை, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். அதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நானே சொல்கிறேன். இல்லை, அமமுக ஏன் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு எதிராக தலைமையின் செயல்பாடு இருந்ததுனால நான் வெளியே அதை தான் சொல்கிறேன். ஏப்ரல் 11, 2025 அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்த பிறகு 5 மாதங்கள் நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்தோம். என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்கிறவர் ஒரே நாளில் ஒரு நாள் நாங்கள் சவுத்தில் ஏதோ ப்ரோக்ராமுக்கு போகிறப்ப என் கூட டேவிட் அண்ணாதுரை ஃப்ரண்ட் சீட்லேயும் பேக் சீட்டில் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்தப்ப இந்த முறை பேசிட்டு வர்றப்ப எப்படியாவது எனக்கு சீட்டு வாங்கணும் சார் எங்கள் இந்திய கூட்டணியிலன்னு சொன்னவர் தான். அதனால் அவர் இப்போ அன்றைக்கி என்னென்னா அவருக்கு உங்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு நண்பர், அதுபோல் கீதா ஜீவன் அவர்கள் அவர் பெரியசாமி காலத்துலேருந்து அவங்களுக்கு குடும்ப நண்பர்கள். என்னிடமே பல முறை சொல்லுவாங்க. இன்னொன்று, அவருடைய அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, சாங்கோ ஃபேக்ட்ரி. அது அரசாங்கத்துக்கு அவர் சப்ளை பண்ணுவார். அதில் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தப்போ
கடம்பூர் பேரூராட்சியில் கட்சி ரீதியாக வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டாங்க. அங்கே எல்லாரும் பேசி 15 வார்டுக்கும் அங்கே உள்ள சமுதாய அடிப்படையில் பிரித்து கொடுக்குறது தான் வழக்கம். திமுகவில் இப்போ வேட்பாளர் நிறுத்தினாங்க. அவர்களே இவங்க ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து விட்ரா பண்ண வச்சாங்க. அதனால் திருமதி கனிமொழி அவர்களின் கோபத்துக்கு ஆளாகி அது கவர்மெண்ட்டுக்கு சப்ளை ஆன அந்த சேகோலா அவருடைய ஃபேக்ட்ரியில் சேமியா ஃபேக்ட்ரின்னு அவர் அது சப்ளையெல்லாம் நிறுத்தப்பட்டு அவருக்கு மாதம் 10-15 லட்சம் ரூபா வருமானத்தை கெடுத்துட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லுவார். அவர் அப்போ போய் யாரா என்கிட்ட சொல்லிட்டு போய் பார்த்துருக்காரு அமைச்சர் ஐ பெரியசாமியை போய் பார்க்குறது சார், அதனால் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்போயே என்கிட்ட பலமுறை அவர் சொல்லியிருக்காரு. என்கிட்ட வந்து அனிதா ராஜேசன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்னை கூப்பிட்றாங்க டிஎம்கேக்குன்னு. நான் ஒன்றும் சிரிச்சுக்குவேன். நான் அது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முடிவு. அது வந்து அவரோட நான் போய் பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லுவார் அப்படியாங்கன்னு கேட்டுக்குவேன். அது மாதிரி இந்த முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா அவர் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ அவர்கிட்ட என் தொலைபேசியில் பேசுகிறப்ப, சார் நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க போல இருக்கு, ஆமாம் ராஜா நேராக வாங்க பேசிக்கோன்னு சொன்னேன். சார் நம்ம கட்சியில் எல்லாம் திமுகவோட தான் விரும்புகிறாங்க அப்படின்னாரு. அப்படியா சார் அதெல்லாம் விரும்புவாங்க, நான் விரும்பலையே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்னை பார்க்க கூப்பிட்டுருந்தேன். புரட்சி தலைவர் பிறந்தநாள் அப்போ வர்றேன்ட்டு தான் பார்க்க வரல. அப்புறம் 22ஆம் தேதி வரேன்னாரு. அன்றைக்கி மறுபடியும் பிரதமர் அவர்கள் வந்த அந்த மதுராந்தகம் மேடையில் துணை பொதுச்சாளருங்கிற முறையில் அவருக்கும் மேடையில் அவருக்கும் சீட்டுக்கு அவர் பேரும் சொல்லி அவருக்கும் பாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. 22 வந்து என்னை சந்திக்கிறேன்னு சொன்னார். அவர் 21 இரவே வந்து காலம்புரை போய் திருமதி கனிமொழி அவர்களெல்லாம் பார்த்தாரு. எல்லாம் எனக்கு தெரியும். 22 சாயங்காலமே கட்சி விட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன். பட் அங்கே இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் ஏதோ புரியாதனமாக பேசிகிட்டு இருக்காரு சார், ஒரு 3-4 மாதமாக புலம்பிகிட்டு இருக்காரு, எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு. அதனால் நாங்கள்லாம் பேசி அழைச்சிட்டு வரோன்னு சொன்னாங்க. அதுக்காக வாய்ப்பு கொடுத்தேன். காலம்புரை 8 மணி வரைக்கும் பார்ப்போம், வரலைன்னா நாங்கள் கட்சி விட்டு நிற்க வேண்டியது. அதனால் இதில் நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் அது ஒரு உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும். திரு தங்க தமிழ்ச்செல்வனும் திரு இசக்கி சுப்பையாவும் திரு தினகரன் அதீத முக்கியத்துவத்தை திரு மாணிக்கராஜாவுக்கு கொடுக்கிறார் என்ற கசப்போடு தான் அவங்க வந்து கட்சியிலிருந்து வெளியே 100க்கு 100 தவறான தகவல். ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்கும். அவர் எனக்கு அவர் வந்து உரிமை எடுத்து நண்பராக என்கிட்ட வருவார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இசக்கி சுப்பையா தங்கத்தமிழ்ச்செல்லாம் எனக்கு 99லேருந்து பழக்கம். திரு ராஜா அவர்கள் எனக்கு நட்பு ரீதியாக என்கிட்ட பழகினதே 2007 தான். ஆனால் நல்ல நட்பாக பழகுவாங்க. அதெல்லாம் வந்து இதில் ரொம்ப நண்பராக பிரியமாக அது தென் தமிழ்நாட்டுக்கே உள்ள அந்த பிரியத்தோடு விருந்தோம்பலோடு இருப்பார். பட் அவர் வந்து இப்படி மாறுவார் என்பதை நான் எதிர்பார்த்தேன். இதில் வந்து பாதிக்கப்பட்டதே எனக்காக உருவானது தான் அமமுக. நானே விட்டு கொடுத்தது பிறகு மாணிக்கராஜாவில் வைரராஜாவெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனைனா கோயில்பட்டி சீட்டு தனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், விளாதிக்குளத்தில் நிற்கிறீங்களான்னு கேட்டோம். அவர்கிட்டலாம் பல முறை எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ திரு செந்தமிழன் இருக்காருன்னா அவர் எங்கே போட்டிடுறாரு விரும்புகிறாரு, கரிகாலன் அப்படி இது மாதிரி எல்லாரிடமும் மாவட்ட செயலாளர்கள் மற்ற அங்கே தகுதியானவர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். இன்னொன்று நான் இந்தியாவுக்கு போகிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியாது, இன்க்ளூடிங் ராஜாவுக்கு தெரியும். நான் முடிவெடுத்துட்டேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். நான் போங்க இது மாதிரி பேசினாங்க, நான் அடுத்த வாரத்தில் போய் சொல்ல போகிறேன், வாங்கன்னு கூட்டுவா வரல. இப்போ இவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்கன்னா வருவாங்க, இல்லை நான் டூர் போகிறப்போ பார்க்குறவங்கள்ட்ட பேசுவேன். நான் எனக்கு தெரிஞ்சு 87 மாவட்ட செயலாளர்லாம் ஒரு 70 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக பேசியிருக்கேன். நான் பேசுவேன் எல்லாரோடையும். ராஜா மாத்திரம் இல்லை, முக்கியமான அவர் அந்த காலத்தில் அவர் என்ன நண்பர்னு அவர் முக்கியத்துவம் எடுக்கிறதா இவங்க நினச்சிட்டு இவங்க ஒரு காரணம் வேணும்ல, அதனால் அவர் சொன்னார்களே தவிர அதனால் அங்கே ஒன்றும் அங்கே உள்ள தொண்டர்கள் எல்லாம் யாருக்காக இந்த கட்சியில் இருக்காங்கிறது எல்லோருக்கும் தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி மீது நீங்கள் வைத்த விமர்சனங்கள் ரொம்ப காத்திரமாக இருந்ததுனால தொண்டர்களும் நம்பினாங்க, நீங்கள் ஒருபோதும் மீண்டும் என்டிஏவுக்கு போக மாட்டாங்க. தொண்டர்கள்லாம் வந்து அந்த 4 மாதம் இருந்தப்ப உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு என்கிற ரீதியில் தான் என்கிட்ட ப்ரெஷர் கொடுத்தாங்களே தவிர கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னா 21 எல்லாரும் கேட்டு. இன்னொன்று பொதுவாக எங்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் இங்கே உள்ளவங்க தானே, அவங்க வசிக்கிற பகுதியில் கிராமங்களாக இருக்கலாம் டவுனாக இருக்கலாம், எல்லா இடங்கள்லையுமே பொதுமக்கள் என்ன பார்க்குறப்ப கூட நீங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றா சேரணும், அதிமுகலாம் ஒன்றா ஆகணும்பா, ஜெயிக்கணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க, தெரிஞ்சு கிடக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, அதிமுக உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து பெரிய நான் பேசியது உண்மை, அதாவது இல்லைன்னு சொல்லலையே, நாங்கள் எதுவும் மறுத்த இது எங்கள் பங்காளி சண்டை தானே இது.
அதனால வந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கோம், உங்களுக்கு எந்த வீடுகளில் பங்காளி சண்டையோ மாமா மச்ச சண்டையோ இருக்கும், எந்த அளவுக்கு பேசிக்குவாங்க. கொலை கேஸ்லாம் போயிருக்கு வாய்க்கா வரப்புக்கு சண்டைக்கு. அதுக்கப்புறம் யாரும் போய் நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசினே இப்படி பேசினேன்னு சொல்ல, நான் எங்கள் குடும்பத்தில் நடந்த பிரச்சனையே நான் இன்றைக்கி உதாரணமாக ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன். 88 ஆரம்பித்த எங்கள் குடும்பத்தில் பிரஸ்டிஜுக்காக ஏற்பட்ட அந்த போராட்டம் என் மேரேஜில் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி பேசுறதில்ல. அப்போ எந்த அளவுக்குலாம் சண்டை வந்திருக்கு, வழக்குகள் வந்திருக்கு, பொய் வழக்குகள் வந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் பெயிலில் வந்திருக்கோம். அதனால் இது அப்படியே செட்டில் ஆகிட்டுது. நீங்கள் அடிக்கடி செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிற அதிமுகவை மீட்டெடுக்கணும், அதுதான் அமமுகவுடைய நோக்கம்ங்கிறது, அது வந்து உங்களுடைய இலக்காக இருக்கு. இல்லை, அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணுங்கிறது எங்களுடைய இலக்காக இருந்தது உண்மைதான். இப்போ இருக்கா? அது அதான் சொன்னேன் உங்களுக்கு, அதுதான் சொல்ல வர்றேன். அது காலப்போக்கில் எங்கள் கட்சி கொடி யாருடைய உருவம் தாங்கியிருக்கு? அம்மாவுடைய திருவுருவம் தாங்கி அந்த கம்பீரமான கொடி, அம்மாவுடைய பெயர் உள்ள இந்த கட்சி நாங்கள் இப்போ 8 வருஷம் ஆகிட்டு. ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்தே எங்கள் நிர்வாகிகள், எங்கள் தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பிடிப்பில் அந்த மீட்டெடுக்கணுங்கிற அந்த எண்ணமே எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் போயிட்டு, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அம்மாவுடைய கொடியை வச்சு நாங்கள் கையில் ஏந்திட்டு போகிறோம். அந்த கொடி தான் எங்கள் காரில் பறக்குது. அங்கே கொடியை தான் எல்லா கிராமங்கள்லேயும் எங்கள் நிர்வாகிகள் அங்கே கொடியேற்றுறாங்க. எல்லார் கையிலையும் கூட்டங்களில் பிடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம போய் அந்த கட்சியில் சேர்ந்தோம் இல்லை அந்த கட்சியை மீட்டெடுக்கிறப்ப இந்த கொடியை நம்ம போட முடியாது கீழே, தனிப்பட்ட முறையிலையும். அதனால் அது நாங்கள் அந்த எண்ணத்தை நாங்கள் விட்டு ரொம்ப நாளாக இருக்கும். இல்லை, எப்போ இந்த முடிவுக்கு வந்தீங்க? எந்த முடிவுக்கு? அதிமுகவை மீட்டெடுப்பது நமது பிரதான இலக்கு இல்லை. இல்லை, அது இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகிட்டு காலம் போக போக அது வந்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் மீட்டெடுப்போங்கிறது எண்ணமே எங்களுக்கு போய் அமமுக வளர்ச்சி அடையணும், அமமுக அம்மாவுடைய லட்சியங்களை கொண்டு போகணும், அமமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு வளர்ந்து வந்துச்சு. இதுதான் உண்மை. நான் ஏதோ உங்களுக்கு கேட்டதுக்காக சொல்லலை. அதை நான் தான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அம்மாவுடைய கொடி 24 பாராளுமன்ற தேர்தலில் போயும் அதிமுகவை மீட்டெடுத்து ஒரத்த நாட்டில் நான் பேசினேன். அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கிய கொடியை அம்மா பேரில் கட்சி நாங்கள் வச்சுருக்கோம், அதை விட்டு நாங்கள் வர முடியாது, நாங்கள் வேணால் கூட்டணிக்கு சொல்லுவோம்னு சொல்லி அப்போ கூட அதான் பேசியிருக்கேன். இப்போ அதே மாதிரி கூட்டணிக்கு தான் சென்றிருக்கேன். திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். நான் வந்து மற்றவங்களாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்கள், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்துடுவேன். என்னால் வந்து வேறு முடிவுக்கு செல்வது முடியாத காரியம், என்னோடது மன ரீதியாகும். அதனால 21 நான் கூட்டணிக்கு வர தயாராக இருந்தேன். ஒரு ஸ்மூத்தாக ஒரு கூட்டணி வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால், நான் இன்றைக்கி சொன்ன ஊடகத்தில் ஒரு உரையின் கீழ் ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. இன்னொன்று 2017 பிப்ரவரி 15ஆம் தேதி நான் துணை பொதுச்செயலாளர் ஆனதுலேருந்து ஏப்ரல் 17 என்னை அதிமுகவிலிருந்து அவர்கள் நீக்கியது வரை அந்த 2 மாதத்தில் எனக்கும் யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. தேர்தலில் நான் போட்டிட்டேன்ல, அதுவும் நான் எடுத்த முடிவில்லை. அப்போ பொதுச்செயலாளராக இருந்தேன். எங்கள் சித்தி அவர்கள் அந்த நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனியாக பிரிந்து பிரச்சனை இருக்கிறது, இந்த நேரத்தில் நீ வேட்பாளராக நின்றால் எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக வேலை செய்வாங்கன்னு சொன்னது பேரில் நான் வந்து இவர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த தேர்தலில் போட்டிக்கிட்டேன். பட் அது வந்து சில அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியும், நிறைய சகுனிகள் கூனிகள் நிறைந்த ஒரு துறை. இங்கே நிறைய சதிகள் நடக்கும். அது அவர் வந்து முதலமைச்சர் பதவியை குறிவைத்து தேர்தலில் நிற்கிறதா ஒரு கருத்தை பரப்புனாங்க. இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, பிஜேபி எங்களை கூட்டு மிரட்டிட்டாங்க, தினகரனுக்கு வழக்கு இருக்கிறது, இன்னொன்று அதில் வந்து அடிப்படை ஆதாரமே இல்லை, இவர் யாருக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லி எனக்கு 30 நாள்லேயே டெல்லியில் வந்து அப்போது அந்த நீதிமன்றம் என்ன பெயிலில் விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. 10 நாள்லலாம் அங்கே வந்து பெயிலுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது அங்கே பழக்கம் இல்லை. 60 நாள் கழிச்சு தான் பெயில் பெட்டிஷனே போடுவாங்க, எந்த வழக்காக இருந்தாலும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் 15ஆவது நாள்லாம் நாங்கள் பெயில் பெட்டிஷன் போட்டோம். 30ஆவது நாள் நான் வெளியில் வந்துட்டேன். அந்த பெயில் ஆர்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அவங்க யாருக்கும் பணம் கொடுத்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எப்படி நீங்கள் உள்ளார வைப்பீங்கன்னு சொல்லி தான் கேட்டு விட்டாங்க. அதில் எப்படி இந்த கரப்ஷன் கேஸ் வரும், இதில் யாருக்கு பணம் கொடுத்தாங்கிறதே இல்லாமல் வந்து அன்றைக்கி கூட துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினார், பணம் கொடுத்து ஏமாந்து விட்டார் அப்படின்னு. நாங்கள் ஏமாந்துருப்போம், ஆனால் நாட்டில் லஞ்சம் வாங்கிறது பழக்கம் எங்களுக்கு இல்லைங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு.
அது மாதிரி என் மேலே அந்த கேஸ் இருக்குது, ஃபெரா கேஸு, அது வந்து விதிமீறல் தான். அது விதிமீறல் வழக்கு தான், அது ஊழல் வழக்கு இல்லை. நான் 99 பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதோ அம்மா பேரெல்லாம் டிவிஎஸ்சி வழக்கு இருந்துச்சுல, அப்போ மறைந்த மாறன் அவர்களுடைய அறிவுரையின்படி அந்த கேஸை எல்லா கேஸும் பெங்களூருக்கு தள்ளி போணுச்சுல, அப்போ 2 கேஸையும் ஒன்றாக்கணும்னு நாங்கள் கேட்டாங்க அம்மா. அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் போனப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அப்போ முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்களின் அட்வொகேட்டு, தமிழ்நாடு அரசாங்கத்தின் அட்வொகேட்டு, அதில் வந்து போதுமான ஆதாரம் இல்லை, அதனால் அந்த கேஸை நாங்கள் விட்ரா பண்ண கேஸ் தான் டிவிஎஸ்சியில். அதில் இந்த ஃபெரா கேஸ் இருந்துச்சு பாருங்கள், அந்நிய செலாவணி மீறல், லண்டனில் ஹோட்டலு, அங்கே ஹோட்டல்னு கேட்டாங்கல்ல, அந்த கேஸில் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன் 2014. எந்த எக்மோர் கோர்ட்டில் அந்த கேஸ் இருந்துச்சோ அது ஐ வாஸ் டிஸ்சார்ஜ். அதற்கப்புறம் அந்த கேஸு ஹைகோர்ட் அப்பீல் போனப்போ திரும்பவும் அது உருப்பெற்று வந்திருக்கு. இப்போ எப்படி ராஜா கனிமொழியில் அந்த டெல்லி கோர்ட்டில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க, அவங்க மேலே கேஸ் இல்லைட்டாங்க. அந்த கேஸை நடத்தி தான் அவர் முடிவு சொன்னார். என்னதில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், அடிப்படை குற்றச்சாட்டே இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை ட்ரையலுக்கு முன்னாடியே என்ன நீக்கினாங்க. இப்போ டெல்லியில் அதே ஹைகோர்ட்டில் தான் அவங்க கேஸ் இருக்கிற இடத்துல தான் எனக்கு இந்த ரெட்டைலைக்கு நான் பணம் கொடுத்ததான வழக்கு இருக்குது, அவங்க கேஸு வந்துச்சு. தயாநிதி மாறன் மேலே உள்ள வழக்கு வந்துச்சு. தினகரன் வழக்கு ஒண்டி குறி வச்சு பிப்ரவரி 2ஆம் தேதி வந்துச்சு. அது அந்த நீதிமன்றமே நீதிபதியை மே மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போகுது. திரு தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் கூட்டணிக்கு பலம்னு பாஜகவும் விரும்பினாங்க. ஒரு கட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியும் நீங்களே ஒத்திருக்குவீங்க. 21 தேர்தலில் நாங்கள் நேரடியாக நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் 20 தொகுதிகளில் எங்களால் அதிமுக வெற்றிக்கு பாதிப்பு வந்தது. கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகளில் அதோடைய பாதிப்பு இம்பாக்ட் இருந்துச்சு. இன்னொன்று, அம்மாவுடைய பெயரில் அம்மாவுடைய கொடியில் நம்ம கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை எங்களால் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நான் தெய்வமாரே எங்களுடைய ஆசானாக இருக்கிற என்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவரோட நாங்கள் நெருங்கி அவர்களோட பழகிய அவர்கள் வந்து அம்மா புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் ஒரு தனி பெண்மணி, அவர்களை தமிழ்நாட்டை விட்டே வரட்டணும்னு பெங்களூருக்கு வரட்டணும்னு எத்தனையோ சரிகள் நடந்தப்ப அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவர்கள். நாங்கள் அம்மா வந்து முதலமைச்சர் ஆவாரன்லாம் எனக்கு தெரியாது. அப்போ 23 வயசு. எங்கள் சித்திக்கும் எங்கள் சித்தப்பா மறைந்த எம்என் அவர்களுக்கும் அவங்க குடும்ப நண்பர். நான் இப்போ வந்து இங்கே வந்து அவங்க வீட்டில் தங்கிட்டு, எங்கள் சித்தி வீட்டில் தங்கிட்டு இங்கே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன் மெட்ராஸ் பில்டரில். அப்போ புரட்சித் தலைவர் மறைஞ்சதுனால அம்மாவோடைய நாங்கள் பாதுகாப்புக்கு போய் இருக்க வேண்டியிருந்துச்சு. அதில் அவங்க சிஎம்ஆர் வரைக்கும் நான் கூட இருந்தேன். நான் ஒன்றும் அவங்களுடைய எம்ப்ளாயியோ எதுவும் கிடையாது. வந்து ஒரு பையனை போல் அவங்க கூட இருப்பேன். காலம்பரை அவங்களை எழுப்பி விடுறது நான் தான். அப்போ என் வயசு எங்கள் அம்மா வயசு தானே அவங்களுக்கு. நைட்டு படுக்கிறப்ப எத்தனை மணிக்கு எழுப்பி விடணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு எனக்கே தெரியாது, நான் பின்னாடி என்ன அரசியலில் அவங்க கொண்டு வர என்ன ஒரு உதவியாளராக ஒரு பாதுகாவலராக அவங்க கூட தான் நான் இருப்பேன். பல 88லலாம் பார்த்தீங்கன்னா அம்மா டூர் போகிறப்ப வேலில் அப்போ வந்து ஐபியிலே சொல்லுவாங்க அம்மா மேலே ஆசிட் ஊட்டுறதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்குது. அதனால் ஐபி டைரக்டராக இருந்த நாராயணன் வந்துவார் அம்மாவை பார்க்க, அவரே சொல்லுவார். அதான் நான் வந்து மேலே உட்காந்துருப்பேன் 2 கையிலும் க்ளவுஸ் போட்டு. எது வந்தால் பூவை கூட நான் வந்து இயற்கையாக நானே பழகி பூ வந்தால் கூட தடுத்துருவேன். அதே மாதிரி இதை நான் கிளைம் பண்ணலை. அதே மாதிரி அம்மா கூட அந்த மேலே அந்த கேரியரில் அம்மாவும் இப்போல்லாம் இந்த எங்களுக்கு லிஃப்ட் இருக்கிற மாதிரி கிடையாது. இல்லை, உங்களுக்கு முழு கோபம் திரு எடப்பாடி பழனிசாமி மீது தானே? இல்லை, எனக்கு நாங்கள் வந்து நல்ல மனதோடு செய்த பொழுது அதுக்கு எங்களுக்கு தீங்கு நடந்தப்போ நாங்கள் கோபம் இருந்தது உண்மை தானே. அந்த கோபம்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டெல்லி பஞ்சாயத்து பண்ணுது. எங்களுடைய கூட்டணி கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கியமான தலைவர்கள், இந்தியா முழுவதும் ஆழ்த்து கொண்டிருப்பவர்கள், பல மாநிலங்களில் ஆட்சி செய்வர்கள், அங்கு உள்ள முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமிக்க தலைவர்களை நாங்கள் ஒரு சின்ன கட்சி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஏதோ ஆர்கே நகரில் ஒட்டி தான் நான் வெற்றி பெற்றேன். நீங்கள் யதார்த்தத்தை பார்க்கணும். அதுக்கப்போ 19 தேர்தலில் என்கிட்ட சில பேர் பேசினாங்க, ஆனால் டைரக்டாக இல்லை. அப்போ நான் தனியாக நின்னோம். இங்கே உள்ள முக்கியமானவர்கள் நல்ல அனுபவஸ்தர்கள் என் சார்பாக பேசினார்கள். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்து பேசியது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போ நடந்ததுன்னா அது வந்து சரியாக வரலன்னு என்கிட்ட மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதனால நாங்கள் தனியாக நின்னோம். அப்போ தேமுதிக கூட்டணியில் நின்னோம்.
அது எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்தவித அழுத்தமோ சும்மா மிரட்டலோ எனக்கு இது நான் மிகவும் மதிக்கிற திராவிட கழக தலைவர் பெரியவர் வீரமணி சொல்ற தினகரனை மிரட்டி சேர்த்துருக்காரு. அவரே ஒரு வழக்கறிஞர், மிரட்டி சேர்க்க முடியுமா? நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம், நாங்கள் ஒன்றா இருந்தோம். அதெல்லாம் தாண்டி முறியடித்து ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதியில் அம்மாவுக்கு பிறகு இன்றைக்கி சொல்கிறீங்களே பலமான கூட்டணி, கொள்கை கூட்டணி, திமுக கூட்டணியை டெபாசிட்டே போடுச்சு. 15,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. பாராளுமன்ற தேர்தலப்போ நாங்கள் தனியாக நின்னோம். எங்களால் பிரதமர் யாரும் சொல்ல முடியல. அப்படியும் நாங்கள் 3வது இடத்துக்கு வந்தோம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் பெருசாக சாதிக்கலை. ஏன்னா எங்கள்கிட்ட பணபலம் இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த தேர்தலுங்கிறது இப்போ சாமானியர்கள்லாம் நிற்க முடியாது. இப்போ ஒரு தேர்தல்லாம் அஃபீஷியலாக நீங்கள் 60 லட்சமோ 70 லட்சமோ இருக்குது. 5 கோடி இல்லாமல் ஒரு வேட்பாளர், அது பொது தொகுதியாக இருந்தாலும் சரி ரிசர்வ் தொகுதியில் கூட 5 கோடி இல்லாமல் ஒரு வேட்பாளர் தொகுதிக்குள்ளார போக முடியாது. இந்த காலத்தில் பணநாயகம் ஜனநாயகத்தில் முக்கியமான இடம் இருக்கிறதுனால சில பேர் ப்ளே பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் புதிய வரவாக திரு விஜய் அவர்கள் வந்தது. எப்படி நான் அன்றைக்கு சொன்னேன், திரு விஜய் அவர்களின் வரவு மறைந்த விஜயகாந்த் போன்று ஒரு பாதிப்பை உருவாக்கும் 2006 தேர்தலில். உங்களுக்கு அதான் தெரியும். அதில் எங்களையும் அதிமுகவையும் பாதிச்சிச்சு, திமுகவையும் பாதிச்சிச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சு. அது ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டாக வந்திருக்கணும். திருமதி சோனியா காந்தி அவர்கள் பெருந்தன்மையால் அன்றைக்கி அது திமுகவுடைய அம்மா மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆட்சி நடந்துச்சு. இந்த தேர்தலையும் அது போன்ற பாதிப்பு, அதை விட அதிகமான பாதிப்பு. அது 8% வாக்கும் அவர் ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றார். இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, புயல் 60 கிலோமீட்டரில் அடிக்குது, இந்த ட்ரிப்பு 100 கிலோமீட்டரில் கூட அடிக்கலாம். பாஜக தலைவர்களை பார்த்து சந்தித்தது கூட்டணி கட்சிங்கிற ஒரு நட்பின் அடிப்படையில்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதற்கு எங்களை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இதே நட்போட இதே அணுகுமுறையோடு தானே திரு எடப்பாடி பழனிசாமி போய் டெல்லியில் அவங்கள சந்தித்தார். ஆனால் அப்போ நீங்கள் அவரை முகமூடியார் அப்படின்னு தானே விமர்சனம் பண்ணி. முகமூடியார்னு ஏன் சொன்னேன்னா, இவர் ஓப்பனாக போயிட்டு வரலாமே, என்ன கூட்டணியில் இருந்தவங்க அது ஓப்பனாக போகலாமே, எதுக்கு முகமூடியார் போகணும்னா, அதனால நான் காமெடியாக சொன்னேன். அவர் இன்று முதல் முகமூடியாராக இருப்பேன். அந்த பெரியார் பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம ஊரில் அந்த புலவர்கள் சொல்கிற மாதிரி நான் கரெக்டாக தான் சொன்னேன். சரி, உங்கள் நண்பர் அண்ணாமலையும் தேர்தல் பணிகள்லேருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் நானே நேற்று ஃபோன் பண்ணேன். நான் கும்பகோணத்தில் இருந்ததுனால அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி இந்த தொகுதி பொறுப்புலேருந்து விளைகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குங்கிறது எனக்கே தெரியும். நான் ஒரு ட்ரிப் அண்ணாமலை சந்திச்சப்போ அவங்க அப்பாவை பார்த்துருக்கேன். ஏன் உங்கள் கன்சிடரேஷனில் தாவேக்காவே இல்லை? அது எனக்கு என்ன, நான் தான் சொல்கிறேன், விஜய் ஒரு பாதிப்பை உருவாக்குவார்னு சொல்கிறதுனாலே நான் சொல்லி முடிச்சுட்டே சொல்லுவேன் நான் கூட்டணிக்கு போவேன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். விஜய் எனக்கு ஒன்றும் அவர் மேலே பொறாமை கிடையாது. இப்போ திமுக மாதிரி நான் அவரை பார்த்து பயப்பில்லை. உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரை டைரெக்டாக பேசக்கூட பயந்துட்டு மறைமுகமாக பேசுகிற மாதிரி நாங்கள் இல்லை, ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேன். அன்றைக்கி அவர் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னப்போ நான் தேனியில் கேட்டாங்க, இப்போ முதல்ல அவர் வீட்டை விட்டு வெளில அவர் சொல்லுப்பா. நான் தான் சொன்னேன் அவர் முதல்ல. ஆனால் நீங்களே அதிமுக ஊழல் கட்சி கேளுங்க. நாங்கள் அதிமுக ஊழல் கட்சினா எங்கள் அம்மா கட்சி நாங்கள் எப்படி சொல்லுவோம்? யாரோ சில பேர் ஊழல் செய்தார்கள் தான் சொல்லுவோம். இல்லை சார், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் பண்ணிட்டாங்க, அது குறித்த எந்த நடவடிக்கையும் திமுக மேற்கொள்ளலன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை சார், அதிமுக கட்சி ஊழல் கட்சின்னு நான் சொன்னது கிடையாது. ஒரு சிலர் ஊழல் செய்கிறாங்கங்கிறது தான் நான் சொல்லியிருக்காங்க. ஊழல் நடக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதை கட்டுப்படுத்தலை, அதனால தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிமுக கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் எங்களுக்கு ரோல் மாடல் சொல்கிறீங்க. இது என்ன உங்களுக்கு யார் சொல்லித்தர்றா? என்ன பேசுகிறீங்க? திரு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு ரோல் மாடலுங்கிறீங்க, திமுக அரசியல் எழுதுறீங்கிறீங்க. இது உங்களுக்கு அது என்ன, அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் உங்கள் வியூகம்னு தெரில. அம்மா தலைவர் கட்சியை நாங்கள் சண்டை போடுவோங்க, எங்களுக்குள்ளார சண்டை போடுவோம். நாங்கள் சேர்ந்துக்க முடியும். விஜயால் சேர முடியுமா எங்களோட இதே மாதிரி இதாக முடியுமா? எல்லாம் ஒன்றாக முடியுமா? அவர் வேறு கட்சி தானே, நாங்கள்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே. அண்ணன் ஓபிஎஸ் என்னை விட வயதில் மூத்தவர், 75 வயது இருக்கும் அவருக்கு. இப்போ எப்படியும் அவருக்கு தெரியும் எந்த கட்சியால் அவர் 3 முறை முதல்வராக. நான் இன்னைக்கு சொல்லலை, அரசியலில் எது நடக்கலாம், நிரந்தர எது இல்லைன்னு பேசினப்போ கூட நான் என்ன சொன்னேன், அவர் ஏதோ கோபத்தில் பேசியிருப்பாருங்க. அவரோ நானோ இந்த முடிவு எடுக்க முடியாது, அன்றைக்கே சொல்லணும். அதுபோல் நீங்கள் எதுவும் மனசில் பண்ணி சொல்லணும். நானும் ஒன்றா அப்பா அவர் வெளில போயிட்டார், நான் இப்போ என்டிஏல தான் இருந்தேன். நீங்கள் என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அதெல்லாம் அழிச்சிடுங்கன்னு வார்த்தை சொன்னேன். ஏன்னா நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தேன் சொன்னேன். அதனால்
ஆனா உங்ககிட்ட அவர் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு யாரு? திரு ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி அதிமுகக்குள்ள சேர்க்க சொல்லிருக்கு. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்தவித லீகல் டிஸ்பியூட்டும் இல்லை. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை, பங்காளி சண்டை, பிரிஞ்சிருந்தோம். நாங்கள் தனி வீடு கட்டிட்டு வந்துட்டோம். நாங்கள் கூட்டணிக்கு தான் போயிருக்கோம். எங்களுக்குள்ள லீகலாக ஒன்றும் கிடையாது. எங்கள் மேலே அவங்க போட்டிருந்த வழக்கம் கூட அவங்க விட்டுற மாட்டாங்க. அண்ணன் பன்னீர்செல்வம் அதே மாதிரி இல்லை. நீங்கள் யதார்த்தத்தை பார்க்கணும். என்னன்னா அவர் கோர்ட்டில் கிளைம் இருக்குது. ஒரே வார்த்தையை சொன்னால் லெட்டிகேஷன் இருக்குது. அது மாதிரி எங்கள் சித்திக்கும் அவங்களுக்கும் லெட்டிகேஷன் இருக்குது. அவங்கள எப்படி அதிமுகவில் அவர் சேர்த்து சீட்டு கொடுக்க முடியும்? அதனால அவர் தான் முடிவு எடுக்கணும். அதிமுக மீதான தங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் சசிகலாவும் ஓபிஎஸும் விட்டு கொடுத்தணும்ன்றீங்களா? அது நீங்கள் என்ன அப்போதான் நீங்கள் எனக்கு அதிமுகவில் சீட்டு கொடுங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் வேற ஒரு அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிறது உங்கள் மனசாட்சியில் இருந்தால், நீங்கள் உண்மையாகவே அம்மாவை தெய்வமாக வணங்குறது உண்மையாக இருந்தால், நான் உட்பட அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆதரவை தெரிவிக்கணும்னு தான் நான் சொன்னேன். இதில் நான் போய் மத்தியசம் பண்ணி அவரை கொண்டாந்து சேர்க்கிற இடத்துல அது அந்த இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் வைக்கல நம்மள. இல்ல அவர் தரப்புக்கான ஒரு கேள்வியா? இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது செல்லாதுன்னா திருமிகு சசிகலா வழக்கு தொடுத்திருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது செல்லாது அப்படின்னா பன்னீர்செல்வம் இல்லாம போகும். அந்த கேஸ்ல ஒண்ணு எடுத்து நடத்துறாங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அந்த கேஸ் முதல்ல விசாரணைக்கு உகந்ததாங்கிறதுலே அது நீக்க தள்ளுபடி ஆனிச்சு. அந்த கேஸ் ஓபிஎஸ் உடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அது இப்போ குற்றவியல் நீதிமன்றத்தில் முடிவெடுக்கணுங்கிற அளவுக்கு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் அவர் கொடுத்துருக்க மனு இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டே அவர் வர்றப்ப எப்படி அங்கே உள்ள நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. இப்போ நானும் இவரும் பேசி சேர முடியாதுல்ல. திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரே குறிக்கோளோட அவங்களும் நாங்களும். சரி சார், இந்த புள்ளியே பேசுவோம். திமுகவை வீழ்த்தணும், மீண்டும் அம்மா ஆட்சி வரணும், அதான உங்க நோக்கம். அதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்க. நாங்கள் தான் அண்ணன் இபிஎஸ்ஐ முதல்வர் ஆக்கணும். நல்லா கரெக்டா? அவர் ஏதோ எங்கள் மேலே ஒரு இதில் எங்களை அவர் வெளியேற்றுறாரு. நாங்களாம் அவர்கிட்ட சண்டை போடுறோம். ஆனால் திரும்ப வர்றப்ப அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர். நீதிமன்றங்கள் வரை போய் அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நான் அப்படி கிடையாது. இல்லை, ஓபிஎஸ் உடைய செயல்பாடு ஆக்ஷனா ரியாக்ஷனா? ஆக்ஷன் கிடையாது, ரியாக்ஷன் கிடையாது. அது ஒரு தவறான ஒரு நடவடிக்கைங்கிறது தான் என்னோட இது. எவ்வளோ கஷ்டம் வருங்க, அவ்வளோதான் இது வரும். அதுக்காக யார் தலைமையோ இப்போவே கூட சில பேர் திமுகவுக்கு போயிருக்காங்களே, அங்கே யாரால் ஆளானவர்கள், அவர்கள் யாரால் முகவரி பெற்றவர்கள், அவர்களெலாம் அம்மா படத்தை வச்சுட்டு போக முடியுமா? இப்போ அண்ணன் செங்கோட்டையன் கூட பையில அம்மா படத்தை வச்சுட்டு போயிட்டுருக்காரு. தான் பெரிதும் மதித்து பல ஆண்டுகள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களை, அவர்களால் சட்டமன்ற உறுப்பினரானவர்கள், அவரால் அமைச்சரானவர்கள், என்ன அவரால் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினரானவர்கள், என்னை விட நீங்கள் ஒன்றும் பாதிக்கப்பட்டவர்களாகிறது. என்ன இந்த ஆட்சியை அமைத்த காரணமான நான் 2 மாதங்களிலே எந்த தவறும் செய்யாமல் என்னை நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒதுக்கினீங்க. 4.5 வருஷம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு தான் போயிட்டு இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நீங்கள் போய் இன்னொரு கட்சிக்கு போகிறீங்க. ரைட், அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் உங்கள் வீட்டில் அம்மா படத்தை மாற்ற முடியுமா? திமுகவுக்கு போனவர். அதிமுகவும் அமமுகவும் கூட்டணி வச்சாலே பலம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நீங்க இல்லைன்னு சொல்லலாம். அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்த வித மனமாச்சலும் இல்லாமல் ஒன்றாயிட்டாங்க. நீங்களாம் சொல்றீங்களே நீங்க போட்டிட்டார், அப்படி இல்லை. ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. சாதாரண பாமரனுக்கும் புரிகிற விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எங்களுக்குள்ளே இருந்தது ஒரு தாய் மக்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு, சண்டை போட்டோம். எல்லாம் உண்மை. நான் பேசியது உண்மை, அவர்கள் என்ன பேசியதெல்லாம் உண்மை. எங்களுக்கு மதித்து அழைத்து ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை எங்களை எப்படி என்டிஏவில் இணைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு மதிப்பு கொடுப்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்காம எப்படி இருக்கும்? ஆனால் திருமிகு சசிகலாவும் திரு பன்னீர்செல்வமும் பேசக்கூடிய, இல்லை பாஜக தலைவர்கள் விரும்பக்கூடிய ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற இடம் இங்கே மிஸ் ஆகிருக்கா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரிலாம் மிஸ் ஆனதாக தெரில. ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே தான் இருந்தாங்க 21 தேர்தலப்போ. எங்கள் சித்தி அப்போ அரசியலை விட்டே ஒதுக்கி இருந்தாங்க. அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா இணையணுங்கிறது
தொண்டர்கள் அனைவரின் விருப்பம். இல்லையே, சசிகலா நான் தனிச்சு போட்டியிடுவோம்னு சொல்லிட்டாங்களே. சொல்லியிருக்காங்க, வரட்டுங்க. அதுக்கப்புறம் டிடி தினகரன் என்ன சொல்கிறா, தமிழ்நாட்டு மக்கள் என்ன அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம்ல. அவங்களுக்கு அந்தந்த ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், மற்ற யாராக இருந்தாலும் நான் வைக்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுங்க. இப்போ சசிகலாங்கிற ஒரு நபர் இல்லாமல், அவங்க ஆளுமை இல்லாமல் திரு தினகரன் தன்னிச்சையாக அதிமுகவில் வந்திருக்க முடியாது இல்லையா? தொடக்கத்தில் ஜெயலலிதாவே சேர்த்திருந்தா கூட யாருமே யாரோ ஒருவர் மூலம்தான் ஒரு கட்சியில் சேருவாங்க, இல்லை தொண்டராக இருந்து சேருவாங்க. எனக்கு வந்து நான் அம்மாட்ட நான் தொண்டராக போகல, அவங்களுடைய ஒரு மகனாக, அவங்க நண்பருடைய அக்கா பையனாக, அவங்களுக்கு பாதுகாப்புக்காக அவர்கள் கூட சென்றேன்னு தான் சொல்லுவேன். ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டீர்கள், மீண்டும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்சியில் சேர்க்கப்படவே இல்லை. திருமதி சசிகலா வந்து மீண்டும் உங்களை கட்சியில் இணைக்கிறார்கள், துணை பொதுச் செயலாளருங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார்கள். அவங்க பொதுச் செயலாளராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் அவங்க பெங்களூர் சிறைக்கு போகிற அன்னைக்கு என்ன கட்சியில் சேர்த்து பிப்ரவரி 15 மார்னிங் சேர்த்து இவர்கள் எல்லாம் அதுக்கு முதல் நாள் அந்த இதை இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறார்கள். என்னையும் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களையும் சேர்த்தாங்க. சசிகலாவும் பன்னீர்செல்வமும் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதகம் தராதவாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கா? கொள்வார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் அம்மாவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள். அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பது தான் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் வருவதற்கு அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அது மாதிரி இடம் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களே ஒதுங்கிக் கொள்வார்கள். இல்லை, எனக்கு நீங்கள் அதுக்கு என்ன இன்டர்பிரேஷன், அவர்கள் வாய்ப்பு இல்லை, அதுக்கு அவர்களுடைய ஆதரவு அவர்கள் கொடுப்பார்கள் என்றது எனது நம்பிக்கை. விஜயோடைய தாக்கம் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு மூத்த அரசியல்? நான் இப்போ சமீபகாலமாக நான் பார்க்குற வரைக்கும் விஜயோட தாக்கம் திமுகவுக்கு ரொம்ப பாதிப்பை உருவாக்கும். எந்த அடிப்படையில்? மக்கள் இந்த ஆட்சி மேலே வெறுப்பாக இருக்கிறவங்க அது திமுகவுக்கே வாக்களித்து எங்களுக்கு வாக்களிக்க முடியாத நிலையில் ஒரு திமுகவில் சில அனுதாபிகள் இருப்பவர்கள் வேண்டுமானால் விஜய்க்கு அந்த வாக்குகள் செல்லலாம். திமுக வந்து யாரையெல்லாம் குறிவைத்து வாக்கு வங்கியாக வைத்திருக்கிறார்களோ அதில் நிறைய பாதிப்பு வருங்கிறது தான் என்னுடைய. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியும் அப்படின்னா அது அதிமுகவுக்கும் பாதிப்பு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியாது, திமுக ஓட்டு பிரியும் நான் சொன்னேன். திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுலாம் என்டிஏ கூட்டணிக்கு தான் வரும். இரட்டை இலை தலைமை தாங்கிய கூட்டணிக்கு இயற்கையாக வரும். திமுக வாக்கு வங்கி நீண்ட காலமாக வாக்களிப்பவர்கள் எப்படி ஆர்கே நகரில் ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு திமுகவுக்கு, அது போன்ற சரிவை அவர் உருவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். விஜய் ஏன் எதிரி இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நகர்ந்தீங்க? நாங்கள் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், நகரெல்லாம் இல்லை. நாங்கள் எதிரி என்றைக்குமே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு யார் மேலேயும் எங்களுக்கு அமமுகவுக்கு அச்சம் கிடையாது, யார் மேலே பொறாமை கிடையாது. அதனால் அவர் ஒரு நடிகர் வரலாமே, அதனால் நடிகராக இருந்தால் வரக்கூடாதுன்னு என்ன இருக்குது, மக்கள் தானே இறுதி அச்சமாக தான் நான் பேசியிருக்கேன். இப்போயே அதான் சொல்கிறேன். ஆனால் அவர் திமுக தாவேக்கான் தானே பொசிஷன் பண்ணுறாரு. அவர் திமுக வந்து வீழ்த்தணுங்கிறது தானே அரசியல் எதிரிங்கிறாருல, அதனால் அவர் பொசிஷன் பண்ணுறாரு. அவர் பொசிஷன் பண்ணுறதுல மக்கள் யாரை பொசிஷன் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. அவர் தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைந்திருந்தால் அதுக்கான கடுமையான போட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் ஆளுங்கட்சிக்கு. இப்பொழுது என்டிஏ கூட்டணி மேலும் பலப்பட்டிருக்கு. பிஎம்கே எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கு, அது மாதிரி அமமுக சேர்ந்துருக்கு. எந்த அமமுகனால பாதிப்பு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கீங்களா? அந்த அமமுக இன்னொன்று அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு அணியில் ஒரு குடையின் கீழே இணைந்திருக்கிறோம். இதெல்லாம் பெரிய ஸ்ட்ரென்த் தான். இருதுரு அரசியலுக்குள்ள மீண்டும் திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற அந்த களம் தான் இந்த தேர்தலையும். தாவாய்க்காவுடைய பாதிப்பு திமுகவுக்கு நிறைய. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.